திஸ் இஸ் பிரியங்கா. வெல்கம் டு இமா ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சுவையான சாம்பார் எப்படி செய்யலான்றது. யூஸ்வலாக நம்மளுடைய வீட்டில் சாம்பார் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம், பட் டேஸ்ட் அந்தளவுக்கு வராது. அதனால் கொஞ்சம் கூட வித்தியாசமாக சாம்பார் வச்சா எப்படி டேஸ்டியாக நம்ம சாப்பிட்லான்றதை நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாம் செய்ய போகிற இந்த சாம்பார் ரெசிபிக்கு நான் 3/4 கப் அளவுள்ள பருப்பு எடுத்திருக்கேன். இந்த பருப்பு நம்ம 3 தடவை நல்லா சுத்தமாக கழுகி எடுக்கணும். அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் வச்சிடலாம். ஸோ இந்த குக்கரில் பருப்போட ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு 3 விசில் மட்டும் வைங்க. ஒரு வானல் வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு எடுத்து போட்டுக்கோங்க. இந்த கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ரொம்பவே நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா செவந்து வரணும், அப்போ தான் நம்மளுடைய சாம்பார் ரொம்பவே சுவையாக வரும். அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது நம்ம 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் நல்லா சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நாம் கெட்டி பெருங்காயத்தை ஒரு சிறிதளவு எடுத்து சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம பெருங்காயத்தை சேர்த்துக்கணும். இந்த பெருங்காயம் சேர்க்கும்போது நல்ல ஒரு சுவையாகவும் மணமாகவும் நமக்கு சாம்பார் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளியை சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பலாக்கொட்டை, அவரைக்காய், வெண்டைக்காய் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எண்ணெயிலேயே. பாருங்கள், நம்மளுடைய காய்கறிகள் எவ்வளவு சூப்பராக ஃப்ரை ஆகிக்கிட்டு இருக்குன்னு. இதே மாதிரி தான் நம்ம எப்பொழுதும் சாம்பார் வைக்கும்போது காய்கறிகளை ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நாம் 1 டீஸ்பூன் அளவில் சால்ட்டை சேர்த்துக்கலாம். எப்பொழுதுமே காய்கறிகளை ஃப்ரை பண்ணும்போது சால்ட்டை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது ஒரு நல்ல சுவையை கொடுக்கும். இப்போது நாம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த தூள், உப்பு, காய்கறி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அப்போது தான் நமக்கு ஒரு சுவையான சாம்பார் கிடைக்கும். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுடைய காய்கறிகளோட இந்த தூளும் நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், பருப்பு, தக்காளி, பூண்டு ரொம்பவே சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம ஒரு மத்தை எடுத்து வச்சு நல்லா நைஸாக கடைஞ்சிக்கணும். ஸோ பாருங்கள், நான் எப்படி கடையிறேன்னு இதே மாதிரியே நல்லா நைஸாக கடைஞ்சிக்கோங்க. ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு எப்பொழுதும் பருப்பை நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த கடைஞ்சி வச்சுருந்த பருப்பை காய்கறிகளோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. குக்கரில் கொஞ்சம் கூட தண்ணியை ஊற்றி கழுகி அந்த தண்ணியை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், பார்க்கும் பொழுதே நம்மளுடைய பருப்பு காய்கறிகள் ஒரு எம்மியான லெவலுக்கு வந்துடுச்சுன்னு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு கொதிக்க வைக்கணும் நம்மளுடைய சாம்பாரை. சாம்பாரில் கொதி வரும் பொழுது கரைச்சி வச்சுருந்த ஒரு 1/2 கப் அளவுள்ள புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த புளியை சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு கொதிக்க வைக்கணும். இந்த கொதிக்க வைக்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய சாம்பார் எவ்வளவு சுவையாக வரும்னு சொல்லலாம். இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சு கொதிக்க வைங்க. 1/2 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது நம்மளுடைய சாம்பார் ரொம்பவே சூப்பராக கொதிச்சிட்ருக்கு. ஸோ பாருங்கள், அதோடைய டெக்ஸ்சர் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. ஸோ சாம்பார் எப்பொழுதுமே நல்லா கொதிக்கணும். மினிமம் நம்ம 30 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். இப்போது இந்த காய்கறிகளை பார்க்கும் பொழுது நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. ஸோ இதை பார்க்கும் பொழுதே நமக்கு சாப்பிடணும்னு தோணுது.
ஸோ இந்த சாம்பாரை வந்து நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், இடியாப்பம் அண்ட் ரைஸ் கூட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். இனிமேல் நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் இதே மாதிரி செஞ்சு சூப்பராக அசத்திடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.